சேனல் மானிட்டைசேஷன் வீடியோ போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்ட டவுட் இதெல்லாம் தாங்க. டைரி எப்படி எழுதணும், மேனிஃபெஸ்ட் எப்படி பண்ணுறது, எந்த முறையில் டைரி எழுதுனா நம்ம நினச்சது நடக்கும், இந்த மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்தது. ஸோ கிளியராக சொன்னால் தானே உங்களுக்கும் புரியும். வீடியோவை கிளிக் பண்ணி வந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வெல்கம் டு வேல்வியா. இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்க்குள்ளே நீங்கள் வரணும்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் உங்கள் டைமிங்கை மாற்றணும். தூங்கி எழுற டைமிங் அதை மட்டும் கொஞ்சம் முன்னாடி மாற்றிட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக நடக்கும். ஏன்னா அந்த ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எந்த ஒரு நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் நினச்சது கிளியராக உங்களால் எடுத்துகிட்டு போக முடியும். அதே போல் மேனிஃபெஸ்டேஷனை நான் டேரெக்டாக மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ளே எழுத சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட்டு தேங்க்ஸ் எழுதுங்க, அதுக்கப்புறம் உங்களோட கோல்ஸ் எழுதுங்க, நெக்ஸ்ட்டு தான் நீங்கள் அந்த மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ளே போகும். இது எல்லாமே நான் என் பர்சனலாக எப்படி எழுதணும்னோ அதுதான் உங்களுக்கு சொல்லணே தவிர நான் ஒரு லைஃப் கோச்சோ இல்லை நான் ஒரு சர்டிஃபைடு ஆளோ கிடையாது. நான் என்ன ஃபாலோ பண்ணி என்னோடய லைஃப்பை மாற்ற முடிஞ்சதோ அதை நான் உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் நீங்களும் மாற்றிக்க முடியும். இந்த தேங்க்ஸ் தாங்க நிறைய பேர் கிராட்டிடியூட்னு சொல்லுவாங்க. அதாவது நன்றி. எதுக்காகவாச்சுன்னா நன்றி சொல்லுங்கள். காலையில் நீங்கள் எழுத போகிற முதல் விஷயம் நன்றியாக தான் இருக்கணும். மேனிஃபெஸ்டேஷன் எழுத போகிறீங்க இல்லை டைரி எழுத போகிறீங்கன்னா அதுக்கான தனி நோட்டை தனியாக வச்சுக்கோங்க. எல்லாத்தோடையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. அதை மேனிஃபெஸ்டேஷன் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். இந்த நன்றி யாருக்காக சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்காக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்காக இருக்கலாம். எதுக்குமே எனக்கு நன்றி சொல்ல தெரியலன்னா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு, குடிக்கிற தண்ணி, இல்லைனா இந்த நேச்சர், இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் நன்றி சொல்லலாம். இப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயம் வேணும்னு கேட்குறீங்கன்னா எடுத்த உடனே இது எனக்கு குடு நான் கேட்பீங்க, கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணி கேட்ப மாட்டோம். அதே மாதிரி தான் கொஞ்சம் தேங்க் பண்ணி கேட்குறோம், அவ்வளோதாங்க. இப்போ கோல்ஸ், என்ன கோல் எழுத போகிறோன்னா நீங்கள் எதை நோக்கி போக போகிறீங்க, அதாவது டெய்லி கோலுன்னு ஒன்று வச்சுக்கோங்க, இல்லை மந்த்லி கோலுன்னு ஒன்று வச்சுக்கோங்க. டெய்லினா இன்றைக்கி என்ன நடக்கணும், இன்றைக்கி காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே இது ஏதாவது ஒரு விஷயத்தை நான் முடிக்கணும், அந்த மாதிரி ஒரு சின்ன கோல் எழுதுங்க. மந்த்லி டார்கெட்ன்றது அந்த மந்த்துக்குள்ளே ஒரு பெரிய விஷயத்துக்கு நீங்கள் எய்ம் பண்ணியிருப்பீங்களே அதை எழுத ட்ரை பண்ணுங்கள். இந்த ஒரு நாள் கோல், இந்த மந்த்லி கோலுன்றது தனிங்க. இது மேனிஃபெஸ்டேஷன்ன்றது வேறு, இதை கோலாக வச்சுக்கோங்க. இன்றைக்கி நாளில் இது நான் பண்ணுவேன் அப்படின்னு எழுதிட்டு அதை பண்ணுங்கள். இப்போ நான் காலையில் எழுந்து இதை நான் படிக்கணும்னு நினச்சிருப்பீங்களா, அதை படிங்க. இல்லை ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒர்க்கை முடிக்கணும்னு நினச்சிருப்பீங்களா, அதை முடிங்க. அதை நான் எழுதிட்டு முடியும். எழுதுறதால என்ன யூஸ்னால் நீங்கள் அந்த ஒர்க்கை தள்ளி போட்டாலும் எழுதுறதால உங்கள் மைண்டை அதை ப்ராசஸ் பண்ண ட்ரை பண்ணும். இல்லை நீ இதை எழுதியிருக்க, இதை இன்றைக்கி பண்ணணும்னு அது உங்களுக்கு முன்னாடியே சொல்லிவிடும். அதனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பூஸ்டப் ஆகி அந்த வேலையை முடிச்சிருவீங்க. இப்போ கடைசியாக மேனிஃபெஸ்டேஷன் எழுத போகிறோம். அது என்ன எழுதுறோன்னா டைரெக்டாக ஒரு விஷயம் எழுத போகிறோம். இன்டைரக்டாலாம் இல்லைங்க. அதாவது இந்த வேலை எனக்கு கிடைக்கணும், இல்லை வேலை கிடைக்கணும், அந்த மாதிரி இன்டைரக்டாக இல்லை, கிறிஸ்டல் கிளியராக எழுத போகிறோம். இதுதான் வேணும், இந்த இடத்துல இதுதான் நடக்கணும் அப்படின்ற விஷயத்த நம்ம கிளியராக எழுத போகிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கு ஒரு ஸ்கூலில் டீச்சராக வேலை செய்யணும்னு ஆசை அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன எழுதணுன்னா எனக்கு அந்த ஸ்கூலில் டீச்சர் வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு தான் எழுதணுமே தவிர எனக்கு ஏதாவது ஒரு டீச்சர் வேலை வேணும் அப்படி கேட்காதீங்க. ஸ்பெசிஃபிக்காகவே எழுதுங்க. இது வேலை ரிலேட்டடாக வரும்போது இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காகவே எழுதுங்க. இந்த ஸ்கூலில் இந்த போஸ்ட்டு எனக்கு வேணும், இல்லை இந்த ஆஃபீஸில் இந்த போஸ்ட்டுக்கு நான் வேலை கிடைக்கணும். அதாவது உங்களுக்கு தெரியும் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, இதுக்கு நான் ட்ரை பண்ண போகிறேன்னு தெரிஞ்ச மட்டும் நீங்கள் எழுதணும். இல்லை கண்ணை மூடிக்கிட்டு நான் வீட்டில் மட்டும்தான் உட்காந்துட்டு இருப்பேன், நான் டேரெக்டாக மேனிஃபெஸ்டேஷன் எழுதி நடக்க வைக்கணும்னா அது முடியாது. இப்போ திடீர்னு ஒரு வேக்கன்சி பார்க்குறீங்க, அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, ரெடி ஆகிட்டிங்கன்னா ரெடி ஆகும் போதுலேருந்து இதை எழுத ஆரம்பிக்கணும். இந்த போஸ்ட் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு. ஸோ இது என்னென்னா இதை நீங்கள் அட்ராக்ட் பண்ண போகிறீங்க. அதுதான் இங்கே நடக்குது. இப்போ ஒரு சேனல் வச்சுருக்கீங்க, அதுக்கு ரிலேட்டடாக எழுத போகிறீங்க. நான் என்னோடய சேனலே வச்சு எழுதுகிறேன். வேல்வியா சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சுன்னு நான் எழுதி தான் உங்களுக்கு அது நடந்தது. இப்போ நான் என்ன எழுதுறேன்னா இது $1000 ரீச் பண்ணிடுச்சு இன் செப்டம்பர் அப்படின்னு எழுதுகிறேன். ஸோ இந்த மாதிரி கிறிஸ்டல் கிளியராக எழுதுங்க. எந்த மாதம் எவ்வளோ வேணும், என்ன டேட், அந்த மாதிரி கிளியராகவே எழுதுங்க. அப்படி எழுதும் போது நீங்கள் அதை கிளியராக சொல்கிறீங்கன்னு அர்த்தம். இதை எந்த லாங்குவேஜில் எழுதும் நிறைய பேர் கேட்டீங்க. யூனிவர்ஸ்க்கு லாங்குவேஜ்லாம் கிடையாதுங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியுதோ அந்த லாங்குவேஜில் எழுதுங்க. ஆனால் எழுதுறது தான் இங்கே ரொம்ப முக்கியம். எழுதும் போது தான் நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு. ஆனால் இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்ன தெரியுமா, நம்ம இருக்கிறது ஒரு லெவல், ஆனால் ஆசைப்படுறது 10 லெவலுக்கு மேலே இருக்கும். ஸோ கண்ணை மூடிட்டு 10வது லெவலில் நான் நிற்கணும்னு ஃபர்ஸ்ட் லெவலில் நின்று எழுதும் போது நமக்கு நம்பிக்கையே வராது. ஆனால் எழுதுகிறோம் அப்படின்றதுக்காக எழுதிடுவீங்க. இப்போ இது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. ஸோ படிப்படியாக எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கும் நம்பிக்கை வரும். ஒரு விஷயம் நடக்க ஆரம்பித்தா அது அடுத்த விஷயமாக மாறும். ஒரு சின்ன விஷயத்த முதல்ல ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படின்னா இப்போ இன்றைக்கி நான் இந்த விஷயத்த சாப்பிடணும், ஏதாவது உங்களுக்கு ஒரு ஃபேவரட் ஃபுட்டு இருக்கும்ல அதை சாப்பிடணும்னு கூட எழுதுங்க. ஆனால் அந்த சாப்பாடை பற்றி நீங்கள் யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கக்கூடாது. நீங்களும் அதை ப்ரிப்பேர்
தவறு பண்ணாதீங்க. இதை வந்து எழுதுங்க. ஒரு 2 to 3 டேஸ் கண்டினியூஸாக எழுதுங்க. ஏன்னா சின்ன விஷயம் வந்து நமக்கு நம்பி எழுதுவோம். இதை எழுதி இந்த ஃபுட்டை வந்து யார் மூலமாவது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மாதிரி நடந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஒரு சின்ன விஷயத்தை ஆரம்பித்து அது நம்பிக்கை வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதிலிருந்து அடுத்த பெரிய விஷயம் எழுத ஆரம்பிப்போம். இப்படி தான் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணணும். எடுத்த உடனே நான் வந்து லட்சமாக சம்பாதிப்பேன், நான் இந்த கம்பெனியில் டேரெக்டாக போய் உட்காந்துருவேன், அந்த மாதிரி எழுதாதீங்க. அது எழுதினாலும் உங்களுக்கு அது மேலே நம்பிக்கை வராது. நம்பிக்கை இல்லாமல் எழுதுகிற எந்த விஷயம் நடக்காது. ஸோ சின்ன விஷயத்துக்கு ஆசைப்பட்டு எழுதுங்க. இது நான் ஃபுட்டுன்னு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு ஈஸியாக கிடைக்கிற ஒரு விஷயம் பற்றி நீங்கள் எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கு அது மேலே ஒரு நம்பிக்கை வரும். இதை தான் நம்ம வந்து 2ஆக பிரிக்கிறோங்க. இது கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு. எதுக்காகனா நம்ம வந்து ஆல்ரெடி சப்கான்ஷியஸ் மைண்டில் இவ்வளோ காலமாக ஒரு தோல்வியை சந்திச்சிருப்போம். ஸோ அதையே நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்போம். அது வந்து உடனே போய் நான் இந்த அளவுக்கு மாறிடுவேன், நான் இதெல்லாம் எழுதிட்டேன், இதெல்லாம் நடந்துரும்னு அந்த சப்கான்ஷியஸ் மைண்டை ஒரே நாளில் உங்களால் மாற்ற முடியாது. அதை மாற்றுறதுக்கான ஈஸி வழி தான் சின்ன விஷயத்தில் ஸ்டார்ட் பண்ணுறது. சின்ன சின்ன விஷயம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அது உங்களுக்கு நடக்கும்போது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை நம்ப ஆரம்பிச்சிடும். அதை நம்பும் போது நீங்கள் அதுக்கு பெரிய விஷயத்தை புகுத்துனீங்கன்னா அது ஈஸியாக உங்களுக்கு ஒரு ஃப்ளோவாக. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசை எழுதி உங்களுக்கு நடந்துடுச்சுன்னா அடுத்து ஒரு பெரிய விஷயம், அதாவது ரொம்ப பெரிய விஷயத்துக்கு போகுதுங்க. இதிலேருந்து அடுத்த விஷயம் ஸ்டெப் 3 ஸ்டெப் 4 அப்படி போங்க. அப்படி எழுதி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி 2-3 விஷயங்கள் எழுதலாமான்னு கேட்குறீங்க, எழுதலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் எழுதுறது இந்த சின்ன விஷயம் நடந்த பிறகு ஒரு விஷயம் எழுதுங்க. ஒரு 21 டேஸ் to 30 டேஸ் வரைக்கும் கண்டினியூஸாக எழுது. இது எப்போ எழுதணும்னு கேட்டிங்கன்னா காலையில் தாங்க. ஏர்லி மார்னிங் எழுதுனீங்கன்னா ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணும். முடியாதவங்க தூங்குறதுக்கு முன்னாடி எழுதுங்க. ஏர்லி மார்னிங் தூங்கி எழுந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நேராக டைரி எடுத்துகிட்டு போய் எழுதுங்க. அப்போ எழுதும் போது கொஞ்சம் ஈஸியாக உங்கள் மைண்டு வந்து ஃப்ரீயாக இருக்கும், நினச்சதெல்லாம் நடக்கும். காலையில் எழுதிட்டு மறுபடியும் உங்கள் பழைய லைஃப்குள்ளே போயிடாதீங்க. அதாவது நெகட்டிவாக யோசிச்சுட்டு நடக்குமா நடக்காதான்ற குழப்பத்துக்கெலாம் போகாதீங்க. கண்டிப்பாக நடக்கும்னு நம்பி எழுதுங்க. ஸோ இப்போ இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு சொன்னது நான் என் லைஃப்பில் எப்படி மாற்றி நல்ல ரிசல்ட்டை பார்த்தனோ அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு மேலே கொஞ்சம் கண்ணை மூடி நான் பேசுகிறது கேளுங்க. இப்போது இந்த நிமிஷம் நீங்கள் எதை நினச்சி வேணாலும் கவலைப்படலாம். வாழ்க்கையில் எவ்வளோ வேணால் தோற்றுருக்கலாம், என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். அது எல்லாமே நினச்சி ஒரு நிமிஷத்துக்கு அழுதுருங்க. அழுது முடிச்சதுக்கப்புறம் அந்த பழைய விஷயங்கள் நீங்கள் நினைக்கவே கூடாது. அதிலிருந்து வெளியே வந்துட்டீங்கன்னு மனசார நம்புங்க. இதுக்கப்புறம் ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறோன்னு மனசார நம்புங்க. நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்க போகுதுன்னு ஒரு நம்பிக்கை கொடுங்க. சின்ன சின்ன விஷயம் ஆரம்பித்து பெருசு வரைக்கும் கண்டிப்பாக எல்லாருக்கும் எல்லா விஷயம் நடக்கிறதுக்கு காத்திருக்கு. ஆனால் நம்ம தான் அதை வந்து போட்டு குழப்பி நமக்கு நடக்குமா நடக்காதான்ற பயந்து நம்மளும் டென்ஷன் ஆகி இருக்கிறவங்க எல்லாரையும் டென்ஷன் பண்ணுறோம். அது இனிமேல் வேண்டாம். இதுக்கு மேலே உங்கள் லைஃப்பில் நடக்க போகிறது எல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும்தான். நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும். அது காசாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, எல்லாமே கண்டிப்பாக நடக்குங்க. நிறைய பேர் சொன்னாங்க நீ இதே வீடியோவை ஃபேஸ் காட்டி போட்டால் நிறைய பேர் உன்னை நம்பி பார்ப்பாங்கன்னு. எனக்கு ஃபேஸ் காட்டி போடுறதுல சுத்தமாக விருப்பம் இல்லை. நான் ஃபேஸ் காட்டி உங்களுக்கு இந்த விஷயம்லாம் சொன்னால் நானும் 10ஓட 11 உங்களுக்கு தெரியும். ஆனால் அதில் எனக்கு விருப்பம் இல்லை. அதை உங்களால் கண்டினியூ பண்ண முடியுமான்றதுமே தெரியாது. நான் உங்களுக்கு தனி குரலாக இருப்பேன். யூனிவர்ஸ்லேருந்து கேட்குற குரலாகவே நினச்சிக்கோங்க. உங்களுக்கான குரலாகவே இது இருக்கட்டும். நீங்கள் நினைக்கிறது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் நம்பிக்கை கொடுக்குற ஒரு குரலாக நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்காக ஆரம்பித்தது தாங்க இந்த சேனலுமே. என் லைஃபே ஃபெயிலியரில் முடியும்னு நினச்சிட்டு இருந்த நானே இந்த அளவுக்கு எல்லாத்தையும் மாற்றி பாசிட்டிவாக கொண்டு போயிட்டுருக்கேன்னா உங்களால் மாற்ற முடியாது. நான் எப்படி உங்களுக்கு ஸ்பெஷலாக தெரியறனோ அதே மாதிரி பார்க்குற ஒவ்வொருத்தருமே எனக்கு ஸ்பெஷல் தாங்க. நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நான் நினைக்கிறது மாதிரியே நடக்கணும்னு நானும் ஆசைப்பட்றேன். நம்ம எடுக்கிற சின்ன ஸ்டெப் தாங்க நம்ம லைஃப்பை ரொம்ப சூப்பராக மாற்ற போகுது. தயவு செய்து அந்த ஸ்டெப்பை இன்றைக்கே எடுக்க ஆரம்பிங்க, தள்ளி போடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சி எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறதால தான் நம்மளை மாதிரி நிறைய பேர் லைஃப்பும் மாறும். நெக்ஸ்ட்டு என்ன டவுட்டுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை பற்றி பேசலாம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.